ஆப்பிள் கிரம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பிள்லாம் வந்து தோல் சீவிட்டு இந்த சின்ன சின்னதாக கியூப் கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர், சின்னமன், நட்மெக்கு, அப்புறம் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு. நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தேவை. ப்ளஸ் வந்து ஓட்ஸ் வேண்டும். இதில் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் அந்த ஆப்பிளில். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட போகிறேன். இது மேலே சின்னமன் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் லைட்டாக. ஸோ இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் சின்னமன் போட்டுக்கலாம் கிரம்பிள் ரெடி பண்ணுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் போடு நவீன். போதும் போதும். கொஞ்சம் நட்மெக் போடணும். அந்த கிரேட்டர் இருந்துச்சுன்னா கிரேட்டர் வச்சு போட்டுக்கோங்க. போதும் நவீன். பட்டர் எடுத்துருக்கோம். அந்த பட்டர் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசையணும். ஸோ இதில் பட்டர் போட்டிருக்கோம். ஒரு ஸ்டிக் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இது வந்து நான் 1.5 கப்ஸு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டிக் பட்டர் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து 1/2 கப்பு ஓட்ஸ் போட்டுட்டேன் ஏற்கனவே. இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் ப்ரௌன் சுகர், சின்னமன், நட்மெக். ஆப்பிள் மேலே இந்த கிரம்பிள் போட்டுக்கலாம். ஸோ அவனை வந்து நான் 350க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து 60 மினிட்ஸ் வச்சு உள்ளே வச்சுருங்க. ஆப்பிள் கிரம்பிள் ரெடி ஆகிடுச்சு. இது ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க பாதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.